முதல் வணக்கம் நேயர்களுக்கு என்னோட காலை வணக்கம்ங்க. நான் உங்கள் டாக்டர் அரவிந்த். நான் ஒரு இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிபி இருக்கிற பேஷண்ட்ஸ் வீட்டில் எப்படி பிபி மானிட்டர் பண்ணணும், அதை எப்படி எடுத்துகிட்டு போய் அவங்க டாக்டர்ஸ்ட்டை ரிப்போர்ட் பண்ணணும். இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மெஜாரிட்டி ஆஃப் தி டைம்ஸ் நீங்கள் எடுக்கிற இந்த ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் மெடிகேஷன்ஸ் உங்களுக்கு கரெக்டான டோஸில் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்றதை டிட்டர்மைன் பண்ணுறதே இந்த பிபி வேல்யூஸ் தான். இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வரும்போது மட்டும் பிபி நிறைய ஷூட் அவுட் ஆகும், இல்லை சம்டைம்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸில் வரும்போது மட்டும் பிபி கம்மியாகவும் போகும். ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் நமக்கு எந்த பிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோம் பேஸ்டு பிபி மெஷர்மெண்ட்ஸ் தாங்க. நமக்கு இந்த டைப் ஆஃப் மெஷர்மெண்ட்டு தான் உலகம் ஃபுல்லாக ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணுற மெஷர்மெண்ட்ஸு கூட. இதை எப்படி நீங்கள் வீட்டில் ரெக்கார்ட் பண்ணணும், எப்படி லாக் பண்ணணுன்றது தான் இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த பிபி ரெக்கார்டிங்கில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் முதல் ஒரு குவைட்டான என்விரான்மெண்ட்டில் சைலண்ட்டாக போய் ஒரு சேரில் உட்காந்துருக்கணும். நல்லா கம்ஃபர்டபுளாக பேக்கை ரெஸ்ட் பண்ணிவிட்டு, பாதத்தை ரெண்டுத்தையும் கீழே ரெஸ்ட் பண்ணிவிட்டு, கையை நல்லா ரெஸ்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா தான் பிபி ரெக்கார்டிங்கை எடுக்கணும். அடுத்தது பிபி அப்பாரட்டஸ். இந்த பிபி அப்பாரட்டஸில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. நம்மளோட ஆர்ம் சர்க்கம்ஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான பிபி அப்பாரட்டஸை நீங்கள் வாங்கணுங்க. அதாவது பிபி அப்பாரட்டஸில் நீங்கள் ரீடிங் பார்க்குற கருவி, எலக்ட்ரானிக் கருவி ஒன்று தான். ஆனால் நீங்கள் கையில் ஒன்று கட்டுறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் பிளாடர்னு சொல்லுவோம். அதுதான் நல்லா ப்ரெஷர் ஏறிட்டு ப்ரெஷர் கம்மியாகிறது. அது உங்கள் கைக்கு, உங்கள் ஆர்ம் சர்க்கம்ஃபரன்ஸுக்கு கரெக்டான சைஸில் இருக்கான்ற கரெக்டான பிபி அப்பாரட்டஸை வாங்கணும். அதுக்கான நம்பர் டேட்டாவை இப்போ நான் உங்கள் ஸ்க்ரீனில் காட்ட போகிறேன். இந்த சைஸில் இருக்கிறவங்க இந்த சைஸ் அப்பாரட்டஸ் தான் வாங்கணும். ஆர்ம் சர்க்கம்ஃபரன்ஸ் 22லேருந்து 26, 27லேருந்து 34, 35லேருந்து 44, 45லேருந்து 52. இதுதான் 4 டிஃப்ரெண்ட் கேட்டகரிங்க. இதில் முதல் கேட்டகரியில் இருக்கிறவங்க ஸ்மால் அடல்ட் சைஸில் வாங்கணும். ரெண்டாவது கேட்டகரியில் இருக்கிறவங்க அடல்ட் சைஸ் கஃப் யூஸ் பண்ணணும். மூணாவது கேட்டகரியில் இருக்கிறவங்க லார்ஜ் அடல்ட் யூஸ் பண்ணணும். நாலாவது கேட்டகரியில் இருக்கிறவங்க எதர் எக்ஸ்ட்ரா லார்ஜ் அடல்ட் ஆர் தை சைஸ் பிளாடர்னு சொல்லுவாங்க, அந்த கஃப் தாங்க யூஸ் பண்ணணும். ஒரு 38 சென்டிமீட்டர் ஆர்ம் சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கிற ஆள் லார்ஜ் அடல்ட் சைஸ் கஃப் யூஸ் பண்ணணும். அவர் ஒருவேளை அடல்ட் சைஸ் கஃபோ இல்லை ஸ்மால் அடல்ட் சைஸ் கஃபோ யூஸ் பண்ணாருன்னா அவரோட பிபி ரொம்ப ஜாஸ்தியாக காமிக்கும். அவரோட நார்மல் பிபி, அவருக்கு என்ன நார்மலாக ரெக்கார்ட் ஆகிருக்குமோ அந்த பிபியை விட அவரோட பிபி வேல்யூஸ் ஜாஸ்தியாக காமிக்கும். இதனால் ஹைப்பர் டென்ஷனே இல்லாதவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் டயக்னோஸ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஒருவேளை ஆல்ரெடி நோன் ஹைப்பர் டென்ஷன்னா அவங்களோட வேல்யூஸை அவங்க ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்ற மாதிரி லாக் பண்ணிப்பாங்க. அதை பேஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட்ஸும் சில நேரங்களில் நடந்துருங்க. ஸோ இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் சைஸை கரெக்டாக பார்த்து எடுக்கணும். உங்களோட ஆர்ம் சர்க்கம்ஃபரன்ஸை நீங்கள் எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இந்த பொசிஷனில் வச்சுக்கிட்டு மிட் ஆர்மில் ஒரு இன்ச் டேப் வச்சு நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் ஆர்ம் சர்க்கம்ஃபரன்ஸை எடுத்துக்கலாங்க. அது சென்டிமீட்டர்ஸில் வருது. இப்போது நம்ம முதல்ல பேசின கேள்வி, இந்த பிபியை எப்படி லாக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் டாக்டரை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி 7 நாளுக்கு முன்னாடியே நீங்கள் ஆரம்பிச்சிடணும். கண்டினியூஸாக 7 days நீங்கள் லாக் பண்ணணுங்க. காலையில் நைட் 2 வேளை எடுக்கணும். காலையில் மாத்திரை சாப்பிட்றதுக்கு முன்னாடி லாக் பண்ணணும். நைட் உங்களோட டின்னருக்கு முன்னாடி நீங்கள் லாக் பண்ணணும். அதாவது 3 பிபி ரீடிங் எடுக்கணும். எப்போவுமே முதல் ரீடிங்கை கன்சிடரே பண்ணக்கூடாது. 2வது 3வது ரீடிங் எடுத்துகிட்டு அதோட ஆவரேஜை தான் நீங்கள் உங்களோட புக்கில் நோட் பண்ணணுங்க. ஸோ நார்மல் பிபி வேல்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிபியில் சிஸ்டாலிக் காம்பனன்ட் இருக்கும், டயஸ்டாலிக் காம்பனன்ட் இருக்குங்க. உங்கள் பிபி அப்பாரட்டஸில் வர ரீடிங்கில் மேலே இருக்கிற காம்பனன்ட் சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர், கீழே இருக்கிற காம்பனன்ட் டயஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர். இந்த சிஸ்டாலிக் அண்ட் டயஸ்டாலிக் பிளட் ப்ரெஷருக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக ஒரு நம்பர்னு கிடையாதுங்க, ஒரு ரேஞ்ச் இருக்குது. இந்த ரேஞ்சில் இருந்தால் நார்மல், இந்த ரேஞ்சுக்கு மேலே இருந்தால் ஹைப்பர் டென்ஷன் இருக்குன்னு அர்த்தம். இந்த சிஸ்டாலிக் மேக்ஸிமம் 130 வரைக்கும் இருக்கலாங்க. இந்த டயஸ்டாலிக் மேக்ஸிமம் 80 வரைக்கும் இருக்கலாங்க. ஒருவேளை 80க்கு மேலே இருந்துச்சுனாலோ இல்லை 130க்கு மேலே இருந்துச்சுனாலோ இது ஹைப்பர் டென்ஷன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இந்த 130 to 140, 80 to 90 இது ஒரு மாதிரியான கிரே ஜோன்னே சொல்லலாங்க இன் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன். இந்த ஹைப்பர் டென்ஷனை மாத்திரை மருந்து இல்லாமல் வேற என்னென்ன டிப்ஸ் உங்களோட பிபி லோயரிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா,
கண்டிப்பாக 2 முக்கியமான விஷயங்கள் இருக்குங்க. ஒன்று, கன்சிஸ்டண்ட்டாக எக்ஸசைஸ் பண்ணுறது. அதாவது நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை, உங்களோட கார்டியோ ரிலேட்டட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை ஒரு வாரத்துக்கு எவ்வளோ மினிட்ஸ் பண்ணுறீங்கன்றதும், அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் பேஸ்டு ட்ரைனிங், வெயிட் லிஃப்டிங்கோ இல்லை உங்கள் மசில்ஸை எதிர்த்து நீங்கள் பண்ணுற எக்ஸசைசஸ், இது ஒரு வாரத்தில் எவ்வளோ நிமிஷங்கள் பண்ணுறீங்கன்றது கண்டிப்பாக உங்களோட பிபி ரிடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி வெயிட் ரிடக்ஷன், ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்க, ஒபீஸாக இருக்கிறவங்க, அவங்களோட வெயிட் ரிடக்ஷன் பண்ணும்போது எவ்ரி 1 kg வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு 1 millimeter mercury ஆஃப் பிபி ரிடக்ஷன் கண்டிப்பாக நம்ம நோட்டீஸ் பண்ணலாங்க. ஸோ இந்த கிரே ஜோனில் இருக்கிறவங்க, ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்க, அவங்களோட வெயிட் ரிடக்ஷன் பண்ணும்போது அவங்களுக்கு பிபி ரிடக்ஷனில் ஹெல்ப் பண்ணுங்க. அதே மாதிரி மிக முக்கியமான விஷயம், ஸ்மோக்கர்ஸ், எக்ஸசிவாக ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஏன் ஸ்மோக் பண்ணுறவங்க ஸ்மோக்கிங்கை குவிட் பண்ணிட்டாலே அவங்களோட பிபி ரிடக்ஷனில் கண்டிப்பாக நம்ம ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்கலாங்க. இது தவிர ஆல்கஹால் கன்சம்ஷனை ரெடியூஸ் பண்ணாலும் உங்களோட பிளட் ப்ரெஷர் ரிடக்ஷனை நம்ம கண்டிப்பாக ஒரு சிக்னிஃபிகண்ட்டான டிஃப்ரென்ஸ் பார்க்கலாங்க. இது தவிர நம்ம என்ன ஃபுட்ஸை இன்கார்பரேட் பண்ணால் பிபி ரிடக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ப்ரெடிமெட்னு ஒரு ட்ரையல் வந்திருக்குங்க. அதில் நம்மளோட டொமேட்டோ கன்சம்ஷன், நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ தூரம் டொமேட்டோ கன்சியூம் பண்ணுறோமோ அது பிபி ரிடக்ஷனில் ஒரு கண்டிப்பாக ரோல் ப்ளே பண்ணுங்க. இந்த பிபி இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களோட டயட்டில் ஒரு சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் ஆஃப் டொமேட்டோஸை நீங்கள் டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கலாங்க. உங்கள் சாப்பாட்டில் நீங்கள் எது இன்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சால்ட்டு தான். உங்களோட சால்ட்டை எய்தர் உங்களுக்குன்னு பிபி இருக்கிறவங்களுக்குன்னு சமைக்கிறதுல அரை உப்பாக்கிக்கணும், இல்லைன்னா நோ சால்ட் ஆக்கிக்கணுங்க. உப்பை எவ்வளோ தூரம் ரெடியூஸ் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக பிபி ரிடக்ஷனில் அது ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம சில நேரங்களில் நினைப்போம், சார் நான் மோர் குடிக்கிறேன் இல்லை தயிர் சாப்பிட்றேன், அதிலலாம் நான் உப்பே போட்டுக்கிறது இல்லைண்டு. அதாவது சால்ட் இன்னவெர்ட்டாக நீங்கள் சாப்பிட்ற எல்லா ஃபுட்லேயும் இருக்கும். கண்டிப்பாக ப்ரிசர்வ்டு ஃபுட்ஸில் எக்ஸசிவாகவே இருக்கும். ஒரு நாளைக்கு நம்ம இவ்வளோ தான் சால்ட் சாப்பிட்ணுன்னு டார்கெட் இருக்குன்னா அந்த டார்கெட்டில் 25-30% உங்களோட ஒரு டீஸ்பூன் ஊறுகாய் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அதுவே முடிச்சிருங்க. ஸோ அதனால் இந்த பிக்கிள் போன்ற ஐட்டங்கள், அப்பளம் போன்ற ஐட்டங்கள்லாம் கண்டிப்பாக பிபி இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணணுங்க. இவ்வளோ தூரம் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இந்த பிபியை நம்ம ஏன் கண்ட்ரோல் பண்ணணும், ஏன் கரெக்டான லெவலில் வச்சுருக்கணும்னு நினைக்கிறோன்னா, லாங் டேர்மாக பிபி ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அதனால் வர மேக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன்ஸ், மைக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன்ஸ் சொல்லுவோம். இப்போ மைக்ரோவாஸ்குலர்னால் உங்கள் கண்ணில் டேமேஜ் ஆகிறது, உங்கள் கிட்னியில் டேமேஜ் ஆகிறத பற்றி பேசுகிறோம். மேக்ரோவாஸ்குலர்னால் உங்களோட ஹார்ட் டேமேஜ் ஆகிறது, உங்களோட மூளைக்கு போகிற ரத்த குழாய்கள் டேமேஜ் ஆகிறது, உங்களோட அயோட்டா டேமேஜ் ஆகிறது, இது எல்லாமே ஹைப்பர் டென்ஷனால் வருங்க. பிற்காலத்தில் வரக்கூடிய மேஜர் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் எல்லாத்துக்கும் ஒரு மூல காரணம் இந்த ஹைப்பர் டென்ஷனுங்க. கண்டிப்பாக இந்த ஹைப்பர் டென்ஷனை நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கணுங்க. இன்னைக்கு முதல் வணக்கத்தில் நம்ம ஹைப்பர் டென்ஷனை எப்படி மெஷர் பண்ணுறது ப்ளஸ் இந்த ஹைப்பர் டென்ஷன் மேனேஜ்மெண்ட்டில் சில டிப்ஸ் பார்த்தோங்க. இன்னொரு முதல் வணக்கத்தில் நான் வேற ஒரு டாப்பிக்கோட சந்திக்கிறேங்க.